இன்று ஒரு குறள். அதிகாரம் 90. பெரியாரை பிழையாமை. குறள் எண் 892. பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடும்பை தரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஆற்றல்களால் பெரியராயினரை வேந்தன் நன்கு மதியாது அவமதித்து ஒழுகுவராயின் அவ்வொழுக்கம் அப்பெரியாரால் அவருக்கு எஞ்ஞான்றும் நீங்காத துன்பங்களை கொடுக்கும் என்கிறார். உதாரணத்திற்கு, ஒரு ஊரில் ஆற்றல் மிக்க பெரியார் வாழ்ந்து வருகிறார். அத்தகைய ஆற்றல் மிக்க பெரியாரை மதியாமல் நடந்தால் அப்பெரியாரால் நீங்காத துன்பம் உண்டாகும் என்று திருவள்ளுவர் பதிவு செய்துள்ளார். அதனால் நாம் பெரியோரை மதித்து நடக்க வேண்டும். மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம். அதிகாரம் 33. குறள் எண் 322. கொல்லாமை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அற்புதமான குறளுங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான் உண்பதை பங்கிட்டு கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் பாதுகாத்தல் கற்றோர் தொகுத்து கூறிய அறங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த அறமாகும் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? அதாவது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதாவது நம்மகிட்ட கொஞ்சம் பொருள் தான் இன்றைக்கி கொஞ்சம் தான் சமைச்சிருக்கோம், நம்ம அளவுக்கு சமைச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். ஏதோ ஒரு விருந்தாடி யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு வந்துங்க, அவங்களையும் சேர்த்து நம்ம பகுத்துண்டு இருக்கிறத பகுத்துண்டு பல்லுயிர் வாங்குதல், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அதாவது எல்லாவற்றிலும் இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு அவனை பசியோடு போடுறது எவ்வளோ பெரிய இது தெரியுமா? அதை அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்காரு. இது பல்லுயிருக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. நம்ம மட்டும் இல்லை, மனிதர்கள் மட்டும் கிடையாது. அதனால தான் அதாவது அமாவாசை விரதம் இருப்பவர்கள் காகத்துக்கு முதல்ல கொடுத்துட்டு வந்து தான் அப்புறம் மறுபடி தான் சாப்பிடுவார்கள். அதை இன்றும் கடைப்பிடித்து வருகிறார்கள். எந்த வித மாற்றமும் கிடையாது. அதனால தான் இதை தெய்வப்புலவர் அற்புதமாக உணர்த்தியுள்ளார். இன்னொன்று, நான் தொலைக்காட்சிகளை பார்க்கும்போது சென்னையில் ஒருவர் பல பறவைகளுக்கு உணவை கொடுத்து விட்டு தான் சாப்பிடுகிறார். பல பறவைகள் வளர்க்குறாரு. பல பறவைகளுக்கு அவர் சோறை கொடுத்துட்டு அப்புறம்தான் அவர் சாப்பிட்றாரு. இதை தொலைக்காட்சியில் பார்த்தேன். சென்னையில் ஒருத்தர் இருக்கார். அவரும் திருக்குறளின் குறளை கடைப்பிடிக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். தெய்வப்புலவர் திருக்குறளின் குறளை கடைப்பிடித்துத்தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நமக்கும் சாப்பிட்டுட்டு அவர் பறவைகளுக்கே கொடுக்குறாரு. பறவைகளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உணவு கொடுத்துட்டு தான் சாப்பிட்றாரு. நான் இது தொலைக்காட்சியில் பார்த்தேங்க. ஆனால் சென்னையெலாம் இருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க. அப்போ அவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அப்படியே அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிறார். நன்றி. மீண்டும் நாளை பார்ப்போம்.